أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنا أنزلناه في ليلة مباركة إنا كنا منذرين فيها يفرق كل أمر حكيم أمرا من عندنا إنا كنا مرسلين صدق الله العظيم. وعن عائشة رضي الله تعالى عنها قالت قال رسول الله صلى الله عليه وسلم إذا كان نصف من شعبان فيها أن يكتب كل مولود من بني آدم في هذه السنة وفيها أن يكتب من بني آدم في هذه السنة في هذه الهالك وترفع أعمالهم وتنزل أرزاقهم أو كما قال عليه الصلاة والسلام رواه البخاري. وعن علي رضي الله تعالى عنه قال إذا كانت من نصف شعبان قال رسول الله صلى الله عليه وسلم صوموا وقوموا يومها وصوموا يومها ألا مستغفر فغفر له ألا مسترزق فارزقه ألا مبتلي فالعافية أو كما قال عليه الصلاة والسلام رواه ابن ماجه. விண்ணை படைத்து விண்ணிலே விண்மீன்களை படைத்து மண்ணை படைத்து மண்ணிலே மாமனிதனை படைத்த எல்லா புகழும் அந்த இறைவனுக்கே. கணியத்திற்குரிய பெரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பயானுக்காக வேண்டி அதிகமான நேரத்தை நான் எடுத்துக்க ஆசைப்படலை. ஏன் அப்படின்னா அல்லாஹ்வுடைய கிருபையில் இன்னும் பல மக்கள் இந்த பயானுக்கு பின்னாடி யாசீன் சூரா ஓதி துவாவுக்கு பின்னாடி கபருஸ்தானுடைய ஜியாரத்துக்கு பின்னாடி அல்லாஹ்வுடைய கிருபையில் தனிப்பட்ட முறையில் இபாதாத்துக்கள் அதிகமாக செய்ய வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வழிமுறையும் அப்படி தான் இருந்தது. நாயகம் திருமேனி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷபே பராத்தில் தன்னுடைய வீட்டில் அதிகமாக என்ன செய்வாங்க, இரவு விழித்திருந்து இபாதாத்துக்கள் செய்வாங்க. அதனால் அதிகமாக பயான்லேயே நம்முடைய நேரத்தை எடுத்துக்க வேண்டாம். பெரியன்பர்களே, இன்றைக்கு இரவு ஷபே பராத்துடைய இரவு. நம்ம ஆண்டுதோறும் சொல்லிட்டு இருக்கிறோம். ஷபே பராத் என்று சொன்னால் விடுதலை உடைய இரவு. ஷபு என்று சொன்னால் அரபியில், அதாவது உருதுல இரவுக்கு சொல்லுவாங்க. அதாவது பராத் என்று சொன்னால் விடுதலைக்கு. அதாவது இறந்து போனவர்கள் யார, மூணு உலகம் இருக்கு, அதாவது நாலு உலகம் இருக்கு. நல்லா தெரிஞ்சுக்கணும்ல. அதாவது ஆலமே அருவா, நாம் எல்லாம் இந்த உலகத்தில் பிறக்கிறதுக்கு முன்னாடி அல்லாஹ்தால ஒரு உலகத்தில் நம்முடைய ஆத்மாக்களை வச்சிருந்தான். அதுக்கு ஆலமே அருவா என்பதாக சொல்லுவாங்க. அந்த எல்லா அருவாக்களையுமே அல்லாஹ்தால வச்சு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், கால் அலஸ்து பிரப்பிக்கும். அல்லாஹ் கேட்கிறான், அலஸ்து பிரப்பிக்கும், உங்களுடைய இரட்சகனா இல்லையா என்பதாக கேட்கிறான். காலு பலா ஷஹீதனா அன் தகூலு, எல்லா ஆத்மாக்களுமே ஒரே குரல்ல சொன்னாங்க, பலா ஷஹீதுனா, நாங்கள் சாட்சி கூறுகின்றோம் என்னுடைய இரட்சகன் நீதான் என்பதாக. நம்ம எல்லாமே அல்லாஹ்விடத்தில் வாக்குறுதி கொடுத்துட்டு தான் உலகத்துக்கு வந்திருக்கிறோம். சுப்ஹானல்லாஹ். ஆனால் உலகத்தில் வந்த பிறகு அல்லாஹ்வுக்கு மாறு செய்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்கிறோம். பையன்பர்களே, ஆலமே அருவா அப்படிங்கிற ஒரு உலகம். இந்த உலகத்தில் நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடி ஆத்மாக்குடைய உலகத்தை அல்லாஹ்தால வானத்தில் வச்சிருந்தா, எப்பப்ப கணவன் மனைவி திருமணம் ஆனிச்சோ இல்லற வாழ்க்கையில் ஈடுபடுறாங்களோ அந்த சமயத்தில் அவங்க விந்து துடியாக அவங்களுடைய ரீட்டுடைய ஹட்டி சொன்ன பார்த்தீங்கன்னா முதுகு தண்டு, அதில் அல்லாஹ்தால அந்த ஆத்மாவை போட்டுடுவான். அந்த விந்து துளியாக இந்த உலகத்தில் பிறப்பான். சுப்ஹானல்லாஹ். அப்போ நம்ம எல்லாருமே அலஸ்து பி ரப்பிக்கும், அல்லாஹ் கேட்குறான், நீங்கள்லாம் அல்லாஹ்வுடைய கிருபையினால் உங்களுக்கு இறைவன் இல்லையா அப்படின்னு. எல்லாருமே சொன்னாங்க, ஷஹீதுனா, நாங்கள் சாட்சி கூறுகின்றோம் நீ தான் என்னுடைய இரட்சகன் என்பதால். இது ஒரு உலகம். அதுக்கப்புறம் ஆலமே துனியா, நம்ம உலகத்துக்கு பிறந்தோம். அல்லாஹ்வுடைய கிருபையில் ஏதோ 60-70 ஆண்டுகள் நம்ம வாழ்ந்தோம். பெரியவர்களே, இந்த வாழ்க்கை வாழ்ந்த பிறகு மௌத்து வரும். குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத், ஒவ்வொரு ஆத்மாவும் கண்டிப்பாக மரணம் என்ற ருசியை ருசித்தே தீர வேண்டும். பிறப்பு எப்படி ஒரு மனிதனுக்கு நிச்சயமோ அதே போன்ற இறப்பும் நிச்சயம் என்பதை யாராலும் மறுக்க முடியாது. பெரியவர்களே, குல்லு மன் அலைஹா ஃபான், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் சூரா ரஹ்மான்ல, உலகத்திற்கு கூடிய எந்த மக்களுமே நபி ரசூலாக இருந்தாலும் இந்த உலகத்தில் நிரந்தரமாக யாரும் இருக்க போவது கிடையாது. எல்லாருமே இந்த உலகத்தை விட்டு அழிந்தே தீர வேண்டும். குல்லு மன் அலைஹா ஃபான், எல்லா மக்களுமே இந்த உலகத்தை விட்டு சென்றுதான் ஆக வேண்டும். அப்ப இந்த உலகத்தில் ஆலமே அருவால இருந்து வந்தோம், ஆலமே துனியால வாழ்ந்தோம். அதுக்கப்புறம் மரணம் வரும். மரணத்துக்கு பிறகு ஆலமே பர்சக் என்பதாக சொல்லுவாங்க. ஆலமே பர்சக் என்று சொன்னால் கபருடைய வாழ்க்கை, மன்னர வாழ்க்கை. அந்த மன்னரை வாழ்க்கையில அல்லாஹ் சொல்றான், ஷபே பராத்துடைய விடுதலை உடைய இந்த இரவுல
யார் யார் இஸ்லாம் கடுகு அளவு அவங்களுடைய உள்ளத்தில் ஈமான் இருந்ததோ அவர்களை எவ்வளோ பெரிய தவறு செய்திருந்தாலும் சரி, ஷிர்க் இல்லாமல், குஃப்ர் இல்லாமல், அல்லாஹ்வுக்கு ஈடு இணை இல்லை வைக்காமல், எந்த அல்லாஹ்வை நிராகரிக்காமல் கடுகு அளவு யாருடைய உள்ளத்திலே ஈமான் இருந்ததோ அவர்களை இன்றைய இரவிலே நாம் தண்டிப்பது கிடையாது. அல்லாஹ் அக்பர். பனு கல்பு என்பதாக அல்லாஹ்வுடைய ரசூல் உதாரணம் கொடுக்குறாங்க. பனு கல்பு அப்படிங்கிற ஒரு கோத்திரம் இருந்தது சவுதியில, மதீனால. அவங்களுடைய ஆடுகள் வளர்ப்பாங்க, பட்டி பட்டியாக ஆடுகள் வளர்ப்பாங்க. அந்த ஆட்டுடைய ரோமங்கள் இருக்கு பார்த்தீங்களா, முடிகள், அது அதிகமாக இருக்கும். எல்லா ஆடுகளை காட்டிலும் பனு கல்புடைய கோத்திரத்தை சார்ந்த வம்சத்தை சார்ந்தவர்கள் எந்த ஆட்டை வளர்க்குறாங்களோ அந்த ஆட்டுடைய முடி அதிகமாக இருக்கும். அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதாரணம் காட்டுறாங்க, பனு கல்பு உடைய கோத்திரத்தை சார்ந்தவங்களுடைய ஆடுகளுடைய ரோமங்கள் எவ்வளவு அதிகமாக இருக்கின்றதோ அந்த அளவுக்கு அதிகமாக ஆலமே பர்ஸக் என்ற கபருடைய மன்னரை வாழ்க்கையில நாம் முஸ்லிம்களுக்கு ஷபே பராத் என்ற இந்த விடுதலை இரவிலே அவர்களை நாம் தண்டிப்பது கிடையாது. அவர்களை நான் மன்னித்து விடுகின்றோம். ஒரு நாள் அவர்களுக்கு தண்டனையில் இருந்து அல்லாஹ் அவங்களுக்கு என்ன செய்யறான், மன்னிப்பை வழங்குகின்றான் என்பதாக சத்திய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார். பெரியன்பர்களே, இந்த ஷபே பராத் அப்படிங்கிறதுல பல மக்களுக்கு பிரச்சனை. எத்தனையோ மக்கள் சொல்றாங்க ஷபே பராத்துங்கிறதே இல்லை, ஷபே பராத்து இல்லை, எந்த ஹதீஸுக்கள் ஆதாரபூர்வமாக இல்லை. நம்ம கிட்டத்தட்ட 19 வருஷமும் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். பெரியன்பர்களே, ரெண்டு ஹதீஸ் உங்களுக்கு முன்னாடி சொல்லி ஷபே பராத்துனா என்ன, ஃபசீலத்து என்ன செய்யணும் சுருக்கமாக முடிச்சிருவோம். பெரியன்பர்களே, ஷபே பராத் விடுதலை உடைய இரவு. ஆலமே பர்ஸக் கபர் மன்னரை வாழ்க்கையில் அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், இன்றைய இரவில் தண்டிப்பது கிடையாது. அதுதான் விடுதலை. சரி, இந்த ஷபே பராத்துக்கு அல்லாஹ்வுடைய கிருபையில் என்ன சிறப்பு அப்படின்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய வீட்டில் உட்கார்ந்துருக்கிறாங்க. ஹதரத் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வருகை தராங்க. வந்து சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், உங்களுடைய புனிதமான முகத்தை, தலையை வானத்தின் பக்கம் உயர்த்துங்கள் என்பதாக சொன்னார். இது புகாரி ஷரீஃபில் வந்த ஹதீஸு, பொய்யான ஹதீஸ் கிடையாது, சஹீஹான கவியான ஹதீஸு. பெரியன்பர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையை உயர்த்தி பார்க்குறாங்க. சொர்க்கத்துடைய 8 தலவாசல்கள் திறக்கப்பட்டிருக்கு. கியாமத்துல் ஹிசாப் 8 தலவாசல்கள் திறக்கப்பட்டிருக்கு. ஹதரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆச்சரியமாக பார்க்குறாங்க. சொர்க்கத்துடைய 8 தலவாசல்களுமே திறந்திருக்குது அப்படின்னு. ஒவ்வொரு தலவாசலுடைய ரிஸ்வான் அப்படிங்கிற காவலர், ஒவ்வொரு காவலர்களுமே பகிரங்கமான முறையிலே அறிவிப்பு கொடுக்கின்றார்கள், இன்றைய இரவிலே யார் நின்று வணக்க வழிபாடிலே ஈடுபட்டிருக்கின்றார்களோ அவருடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பானாக. அல்லாஹ் அக்பர். நம்முடைய பாவ மன்னிப்புக்கு யார் துவா செய்றாஜி? மலக்குமார்கள். அதே போன்று அல்லாஹ் அவர்களுக்கு சுப செய்தி உண்டாகுவதாக, சொர்க்கத்துடைய சுப செய்தி உண்டாகுவதாக. அதே மாதிரி இன்னொரு தலவாசல் ஒரு ரிஸ்வான், ஒரு காவலர் எந்திரிச்சு சொல்றாரு, இன்றைய இரவிலே யார் ருக்கூவிலே இருக்கின்றார்களோ, யார் சஜிதாவிலே இருக்கின்றார்களோ, இப்படி லைனா சொல்லிக்கிட்டே போறாங்க. யார் யார் இன்றைய இரவிலே விழித்திருந்த இபாதாத்துக்களிலே இருக்கின்றார்களோ அவர்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பானாக, அவர்களுக்கு சுப செய்தி உண்டாகட்டும், அல்லாஹ் அவர்களுக்கு சொர்க்கத்தை வழங்குவானாக என்பதாக ஒவ்வொரு ரிஸ்வான், ஒவ்வொரு தலைவாசலுடைய காவலர்களுமே சொல்லிக்கிட்டே போறார். பெரியன்பர்களே, இறுதியாக ஹஜரத்தே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்குறாங்க, இவங்க எல்லாருமே என்ன நாடுறாங்க அப்படின்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் சொல்றாங்க, யார் யார் இரவிலே விழித்திருக்கின்றார்களோ, இபாதத்து செய்கின்றார்களோ, வணக்க வழிபாட்டிலே இருக்கின்றார்களோ, குர்ஆனுடைய திலாவத்து செய்கின்றார்களோ, ஜிக்ர் செய்கின்றார்களோ, நல்ல அமல்களை செய்கின்றார்களோ அவர்களுடைய பாவங்களை எல்லாம் அல்லாஹ் தஆலா இந்த ஷபே பராத்துடைய விடுதலை இரவிலே அல்லாஹ் மன்னித்து அருள் புரிகின்றான் யா ரசூலுல்லாஹ் என்பதா. ஹதரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, இந்த இரவுடைய பெயர் என்ன? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்துரைக்கப்படுகின்றது, இந்த இரவு ஷபே பராத்துடைய இரவு, ஷபே பராத்துடைய இரவு. பெரியன்பர்களே, இன்றைய இரவு ஹதரத் இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கூறுகின்றார்கள், மலக்குமார்களுக்கு 2 நோன்பி, மனிதர்களுக்குமே 2 நோன்பி. முகமது அலி பாய், ஹம்னா குபி 2 ஈதா, ஃபரிஷ்தா குபி 2 ஈதா. நமக்கு ஈதுல் அஸ்ஹா, ஈதுல் ஃபித்ர், ரம்ஜான், பக்ரீத் இது பகல்ல தான் வரும், இரவுல கிடையாது. ஏன்னா இரவு நம்ம தூங்கிடுவோம், பகல்ல தான் நமக்கு பெருநாள். ஆனால் மலக்குமார்களுக்கு தூக்கம் கிடையாது, அவங்களுக்கு தூக்கம்னா என்னன்னே தெரியாது. அதனால ஷபே பராத் அப்படிங்கிற இன்றைய இரவு அவங்களுக்கு என்னது, ஈதுடைய நாள், பெருநாள், ஈகை திருநாள் சொல்றோம் பார்த்தீங்களா, அவங்களுக்கு இன்னைக்கு ஈதுடைய நாள். அதே மாதிரி லைலத்துல் கத்ர் அல்லாஹ்வுடைய கிருபையில ரம்ஜான்ல வருது பார்த்தீங்களா, அந்த லைலத்துல் கத்ர் மலக்குமார்களுக்கு பெருநாள். அல்லாஹ் அக்பர்.
அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா இரவுல வச்சிருக்கிறான். ஏன்? அவங்களுக்கு தூக்கம் கிடையாது. இது இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு கிதாபில் பதிவு செஞ்சிருக்கிறார். ஹைர் பெரியன்பர்களே, இந்த ஷபே பராத்துடைய சிறப்புகளை பற்றி பேசணும்னா பேசிக்கிட்டே போகலாம். பெரியன்பர்களே, ரெண்டு ஹதீஸ் சொல்லி ஒரு ஆயத்தை சொல்லி நம்ம முடிச்சுக்கலாம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், சூரத்து துஹான்ல, இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தின் முபாரகத்தின் இன்னா குன்னா முன்ஸிரீன். நிச்சயமாக நாம் நம்முடைய வேதத்தை புனிதமிக்க லைலத்துல் கத்ருடைய இரவிலே இறக்கி வைத்தோம். இறக்கி வைத்ததாக நாம் முடிவு செஞ்சது ஷபே பராத்தில். அல்லாஹ் அக்பர். வரக்கூடிய லைலத்துல் கத்ரில் நாம் குர்ஆனை இறக்க போகிறோம் அப்படின்னு நிச்சயம் பண்ணது, நிச்சயதார்த்தம் செஞ்சது இந்த ஷபே பராத்துடைய இரவில். நீ ஷபே பராத்துடைய இரவில் நிச்சயம் பண்ணணும். அடுத்து அல்லாஹ்வுடைய கிருபையில் லைலத்துல் கத்ரில் குர்ஆனை இறக்கணும். சுப்ஹானல்லாஹ். கல்யாணத்துக்கு முன்னாடி நிச்சயம் பண்ணுறோமா இல்லையா? பாட்சித் பக்கி கர்னா அது மாதிரி தான். சரி, அதுக்கப்புறம் சொல்கிறேன் அல்லாஹ், இன்னா குன்னா முன்ஸிரீன். இறக்கப்பட்ட இந்த வேதத்தை கொண்டு உங்களை நாம் எச்சரிக்கின்றோம், பயமுறுத்துகின்றோம். குர்ஆன்ல பல எச்சரிக்கை வருது, பல பயமுறுத்தல் வருது. நீங்க தப்பு செய்யாதீங்க, அல்லாஹ்வுக்கு மாறு செய்யாதீங்க, அல்லாஹ்வுடைய கட்டளை மீறாதீங்க, தொழுகாம இருந்துடாதீங்க, திருடாதீங்க, பொய் சொல்லாதீங்க, பித்தலாட்டம் பண்ணாதீங்க. இது எல்லாம் அல்லாஹ் சொல்றான். பெரியன்பர்களே, இதையெல்லாம் கொண்டு நாம் உங்களை எச்சரிக்கின்றோம். முன்ஸிரீன், பயமுறுத்தி காட்டுவோம். பயந்து அல்லாஹ்வை பயந்து நீங்க வாழுங்க. அல்லாஹ் எச்சரிக்கிறான் குர்ஆன்ல. சுப்ஹானல்லாஹ். ஃபீஹா யுஃப்ரகு குல்லு அம்ரின் ஹகீம் அம்ரம் மின் இந்தினா இன்னா குன்னா முர்ஸிலீன். நம்முடைய எத்தனையோ நபிமார்கள், ரசூல்மார்கள் இந்த உலகத்தில் நாம் அனுப்பி வைத்தோம். நாம் எந்தெந்த விஷயங்களை நிச்சயம் செய்தோமோ, எந்தெந்த விஷயங்களை தீர்மானித்தோமோ, அந்த தீர்மானிக்கப்பட்ட விஷயங்களை இன்றைய இரவிலே முபாரக்கான ஷபே பராத்துடைய முபாரக்கான இந்த இரவிலே நாம் அந்த விஷயங்களை தெளிவுபடுத்தி பிரித்து அந்தந்த பொறுப்பாளிகளிடத்திலே கொடுக்கின்றோம். அல்லாஹ் அக்பர். யார் சொல்றா ஜி? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ஷபே பராத்துக்கு அல்லாஹ் முபாரக் அப்படின்னு பேர் சொல்லியிருக்கிறான். क्या है? லைலத்தின் முபாரகத்தின். நல்லா கவனமா கேட்கணும். முபாரக் அப்படிங்கிறது லைலத்துல் கத்ர் கிடையாது. முபாரக் அப்படிங்கிறது இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஜலாலைன் தஃப்சீர்ல கூறுகின்றார்கள். இந்த முபாரக் அப்படிங்கிறது லைலத்துல் கத்ர் கிடையாது, ஷபே பராத்துடைய இரவு. எந்த குர்ஆனை இறக்குவதற்காக வேண்டி நிச்சயம் செய்யப்பட்டதோ அந்த இரவுக்கு தான் முபாரக் என்பதாக, பரக்கத்து புரிந்த இரவு என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்றான். இது குர்ஆனுடைய ஆயத். அப்ப அல்லாஹ் சொல்றான், ஃபீஹா யுஃப்ரகு குல்லு அம்ரின் ஹகீம். ஒவ்வொரு விஷயங்களையுமே நாம் முடிவு செஞ்சு வச்சோம் பார்த்தீங்களா, அதை எல்லாமே தெளிவுபடுத்தி பிரித்து அந்தந்த பொறுப்பாளிகளுக்கு நாங்கள் கொடுத்துருவோம். எந்த இரவு? இந்த ஷபே பராத்துடைய. சுருக்கமாக சொல்ல போனால் பட்ஜெட்டுடைய இரவு. கே முத்தலி சாப், புது கணக்கு. பட்ஜெட்டுடைய இரவு ஷபே பராத்துடைய இரவு. சரி, இது குர்ஆனுடைய ஆயத்து. ஷபே பராத்தை பற்றி எல்லாம் குர்ஆனில் சொல்லிட்டான், முபாரக்கான இரவு என்பதாக. சரி, அதுக்கப்புறமேலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஹஜ்ரத் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க சொல்றாங்க, புகாரி ஷரீஃப் ஆசிஃப் புகாரி ஷரீஃபுடைய கிதாபில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி ஹஜ்ரத் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, இதா கான நிஸ்ஃபு மின் ஷஅபான், ஷஅபானுடைய 15வது இரவு வந்துவிட்டால், ஃபீஹா அன் யுக்துபு மின் பனி ஆதம ஃபீ ஹாதிஹி ஸனா, இந்த இரவில் இருந்து அடுத்த இரவு ஷபே பராத் வரைக்கும் யார் யார் இந்த உலகத்திலே ஓராண்டுகள் பிறக்க போகின்றார்களோ, மௌலூதீன் பிறக்க போகின்றார்களோ, அவர்களுடைய லிஸ்ட் நாம் எடுத்து மலக்குமாரிடத்திலே கொடுத்து விடுவோம். அல்லாஹ் அக்பர். யார் யாருக்கு குழந்தை பிறக்கும் இந்த ஷபே பராத்திலிருந்து அடுத்த ஷபே பராத் வரை. ஃபீஹா ஐ யுக்துப ஹாலிக்கும் மின் பனி ஆதம ஃபீ ஹாதிஹி ஸனா, புகாரி ஷரீஃபுடைய ஹதீஸ். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த ஷபே பராத்துல இருந்து அடுத்த ஷபே பராத் வரைக்கும் இந்த பனி ஆதமுடைய மக்களிலே யார் யார் இறந்து போகின்றார்களோ அவர்களுடைய லிஸ்டும் மலக்குல் மௌத்துடைய கையிலே நாம் ஒப்படைத்து விடுவோம். அல்லாஹ் அக்பர். இன்னைக்கு யாருக்குமே தெரியாது. ஒருத்தன் வீடு கட்டிட்டு இருக்கிறான், ஒருத்தன் கல்யாணம் பண்ணிட்டு இருக்கிறான், ஒருத்தன் குழந்தைய பெற்றுட்டு இருக்கிறான், ஒருத்தன் பிஸ்னஸில் பிஸியாக இருக்கிறான், ஒருத்தன் வியாபாரத்தில் மில்லியன் கணக்கில் பணம் சம்பாதிச்சுட்டு இருக்கிறான். அவனுக்கு தெரியாது நாம் அடுத்த ஆண்டுக்குள் இறந்து போய் விடுவோம் என்பதாக. அல்லாஹ் அக்பர். சொல்ல முடியுமா? அது யாராவது சொல்ல முடியுமா? கேரண்டி கொடுங்க பார்க்கலாம். முகமது அலி பாய் தேங்கி கிட்டுமே அடுத்த ஷபேராத்தில் நான் உட்காருவேன், ஹஜரத்துடைய பயான் கேட்பேன், நான் பள்ளிவாசல் இதே இடத்துல உட்காருவேன். கொடுக்க முடியுமா ஜி? யாராலுமே கொடுக்க முடியாது.
யாராலும் கொடுக்க முடியாது. அப்ப அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, இந்த ஷபே பராத்துடைய இரவிலே பிறப்பு இறப்பு இதை எல்லாமே அல்லாஹ் தீர்மானித்து அந்தந்த மலக்கணத்திலே அந்தந்த பொறுப்புகளை ஒப்படைத்து விடுகின்றான். வதுர்ஃபவு அமாலஹும், நாம் அன்றாட செய்யக்கூடிய அமல்களை அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே உயர்த்தி அவருடைய சன்னிதானத்தில் முன்னாடி காட்டப்படுகின்றது. வதுனஸ்ஸலு அர்ஸாகஹும், நம்முடைய ரிஸ்குகளை அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலே இறக்குகின்றான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சொல்றான், இவனுக்கு 60 வருஷம் இவனுக்கு வாழ்க்கை. ஒவ்வொரு ஆண்டு அல்லாஹ் என்ன செய்வான், இந்த வருஷம் இவனுக்கு இவ்வளவுதான், இந்த வருஷம் இவ்வளவுதான், இந்த வருஷம் இவ்வளவு சாப்பாடு, இவ்வளவு தண்ணி, ரிஸ்க், இவ்வளவு சொட்டு தண்ணி, எல்லாத்தையுமே அப்படியே புதுசு என்ன செய்வான், ஷபே பராத்துக்கு ஆண்டுதோறும் புது கணக்கு பட்ஜெட் போட்டுக்கிட்டே இருப்பான். அல்லாஹ் அக்பர். இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக ஹஜ்ரத் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு சொல்றாங்க. ஷபே பராத்துல இந்த நிகழ்ச்சிகள் நிகழுகின்றது. இப்ப இன்னொரு ஹதீஸ் இருக்கு. ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இப்னு மாஜா அப்படிங்கிற ஹதீஸ் கிதாபில் இந்த ஹதீஸ் பதிக்கப்பட்டிருக்கு. ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஆசிஃப் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு யாருக்கு? அவரு பெருமானாருடைய மருமகன், அவருடைய சிச்சா பையன் அபூ தாலிபுடைய மகன் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா. பெரியன்பர்களே, அவருக்கு இருக்கக்கூடிய ஹிக்மத்து, அவருக்கு இருக்கக்கூடிய அந்த நுணுக்கங்கள் இருக்கு பார்த்தீங்களா, கல்வி ஞானங்கள், அல்லாஹ் அக்பர். அதை பற்றி பேசணும்னா நாள் கணக்காக பேசலாம், நேரம் இல்லை, நமக்கு நேரமும் இல்லை. இப்போ அது இன்னொரு நாளைக்கு பேசிக்கலாம். பெரியன்பர்களே, இப்போ அவர் சொல்றாரு, இதா நிஸ்ஃபு மின் ஷாபான், ஷாபானுடைய 15வது இரவு வந்துவிட்டால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வகூமு லைலஹா வஸூமு யௌமஹா, அன்றைய இரவிலே நீங்கள் விழித்திருந்து இபாதத்து செய்யுங்கள். கூமு, நில்லுங்கள், கூமு லைலஹா, இரவிலே நின்று இபாதத்து செய்யுங்கள். வஸூமு, நோன்பு வையுங்கள். யௌமஹா, மறுநாள் நோன்பு வையுங்கள். எப்ப? நாளைக்கு. வகூமு யௌம லைலஹா வஸூமு யௌமஹா, இரவிலே விழித்திருந்து இபாதத்து செய்யுங்க. இன்னைக்கு இரவு, இன்னைக்கு, நாளைக்கு சூமு யௌமஹா, நாளைக்கு நோன்பு வைங்க என்பதாக ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக ஹஜ்ரத் அலி சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க தெரியுங்களா? அப்படியே விடல. அலா முஸ்தக்ஃபிரின் ஃபக்ஃபிர் லஹு, உங்களில் யாராவது பாவ மன்னிப்பு கேட்க நினைத்தால் இன்றைய இரவிலே என்னிடத்திலே இருகரம் ஏந்தி கேளுங்கள், உங்களுடைய பாவங்களை ஃபக்ஃபிர் லஹு, நான் மன்னித்து விடுகின்றேன். அல்லாஹ் அக்பர். தமிழில் சொல்லுவாங்க, கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் அப்படின்னு. நம்ம கேட்கறதும் கிடையாது, தட்டுறதும் கிடையாது. தட்டுறதும் கிடையாது, கேட்கறதும் கிடையாது. ஆனால் அல்லாஹ் மட்டும் கொட்டி கொட்டி கொடுத்துக்கிட்டே இருக்கு நம்ம நினைக்கிறோம். பெரியன்பர்களே, அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, அலா முஸ்தக்ஃபிரின் ஃபக்ஃபிர் லஹு, உங்களில் யாராவது பாவ மன்னிப்பு கேட்க விரும்புகின்றீர்களா? क्या बाबूजी भाई, कोई आदमी तौबा करना चाहता है, कोई इस्तिग़फ़ार करना चाहता है, अल्लाह के सामने गिड़गिड़ा कर अपनी गुनाहों का तौबा करना चाहता है, फ़ग़फ़िर लहू, आज की रात तुम दुआ करो, तुम तौबा करो, तुम्हारी मग़फ़िरत कर दी जाएगी. अल्लाहु अकबर. अला मुस्तर्ज़िक़िहिन फ़र्ज़ुक़हू, யாருக்காவது வறுமை இருக்குது, கஷ்டம் இருக்குது, அவங்களுக்கு என்னது வியாபாரத்தில் அபிவிருத்தி இல்லை, பரக்கத்து இல்லை, ரொம்ப வறுமையில் இருக்கிறாங்க, யா அல்லாஹ் ஃபர்ஸுக்ஹு, எனக்கு உணவை கொடு, எனக்கு வறுமையை நீக்கி வளமான வாழ்க்கையை கொடு. அல்லாஹ் சொல்றா, ஃபர்ஸுக்ஹு, உனக்கு நான் ரிஸ்க் கொடுக்குறேன். என்னைக்கு? ஷபே பராத்துடைய இந்த இரவுல நீங்க பாவ மன்னிப்பு கேட்டா, நேமத் பாய் அல்லாஹ் மன்னிச்சிடுவான். அல்லாஹ்விடத்தில் இருகரம் ஏந்தி, யா அல்லாஹ் என்னுடைய வறுமையை போக்கு, என்னுடைய வியாபாரத்தில் வரக்கத்தை கொடு, பெரிய முன்னேற்றத்தை கொடு, நீ கேளு, நான் கொடுக்கிறேன். அதுக்கப்புறம் அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, வ இன் தஆஃபியதுஹு வ இன் முப்தலாஹு ஃபஆஃபியதுஹு, யாராவது கஷ்டத்திலும் கடன்களிலும் துன்பங்களிலும் துயரங்களிலும் மூழ்கி இருக்கின்றீர்களா? முப்தலி, அதுல மூழ்கி இருந்தா ஃபஆஃபியது, அவனுக்கு நான் அபயம் அளிக்கின்றேன், அவருடைய கஷ்டங்களை எல்லாம் தீர்த்து விடுகின்றேன். ஷபே பராத்துடைய இரவிலே இருகரம் ஏந்தி நீங்கள் துஆ செய்தால் உங்களுடைய பாவத்தை மன்னிப்பேன், உங்களுடைய வறுமையை நீக்குவேன், உங்களுக்கு எந்த வியாதிகள் எந்த கஷ்ட நஷ்டங்கள் இருந்தாலும் அத்தனையும் நான் போக்கி விடுவேன் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக யார் சொல்றாஜி? ஹஜ்ரத் அலி கர்ரமல்லாஹு வஜ்ஹஹு சொல்றாங்க. இது இப்னு மாஜாவுடைய கிதாப் ஹதீஸ், ரெண்டே ஹதீஸ், ஒரு ஆயத். பெரியன்பர்களே, இப்போ இந்த ஷபே பராத்துடைய சிறப்பை தெரிஞ்சுக்கிட்டோம், ஷபே பராத்தில் என்ன நடக்குது அதையும் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ ஷபே பராத்தில் நம்ம என்ன செய்யணும்,
இதை மட்டும் சொல்லி என்னுடைய எழுத்தினுடைய உரைக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறேன். பெரிய அன்பர்களே, ஷபே பராத்தில் செய்யக்கூடிய காரியம் வந்து 4 விஷயம்தான். சாஜான் பாய், 4 काम करो शबे बारात के दिन, बंचा काम नहीं करना. 4 काम. एक क्या भाई? पहली बात, गरीबों को खाना खिलाना अपने मरहूम के तरफ से. अल्लाह अकबर. அதுக்கு தான் பாய் எல்லாம் முன்னாடி செஞ்சுருக்காங்க. मुर्दियाँ की ईद. क्या भाई? जफर भाई, चुप्पू से भी हमारा आदमी नाम आ रहे कि नहीं? हम समझ ले पुराना आदमी दीवान है, वो क्या भी मालूम नहीं. क्या बाबू भाई? वैसा नहीं भाई, बहुत चालाक आदमी हमारा आदमी. मुर्दियाँ की ईद. काय को भाई मुर्दियाँ की ईद है क्या मालूम तुमना को? पत्ता करापंगा अल्लाह रोज शबे बरात को छुट्टी होती. ईद नहीं ईद भाई, छुट्टी क्या तो क्या भाई, छुट्टी होती ईद इतना भाई, छुट्टी होगी तो ईद इतना. इसलिए मुर्दियाँ की ईद अपनी பேர் வச்சிட்டாங்க. மௌத்தாவுடைய ஈது. ஏன்? அவங்களுக்கு தண்டனை கிடையாது. இன்னைக்கு இரவு அவங்களுக்கு தண்டனை கிடையாது. அதனால முர்தியான் கி ஈதுன்னு பேர் வச்சிருக்க. நல்ல பேர் தான், அருமையான பேர், நல்ல விஷயம் தான். அல்ஹம்துலில்லாஹ். பெரிய அன்பர்களே, இப்போ முதல் விஷயம் 4 விஷயத்தில் ஷபே பராத்தில் செய்யக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு நல்ல எல்லா வீட்லையும் எல்லாரோட கிருமி நல்லா இருக்கும். क्या भाई तुम खाएगी नहीं? खुशका खुरमा की बिरयानी की भाई. हाँ, सबके घर में भी खाला बिरयानी खाला को जाया. எல்லா வீட்லையுமே ஷபே பராத்தில் खुशका खुरमा. हाँ बचा भाई, खुशका खुरमा नहीं से घर से नहीं, गरीब से लेकर गरीब, मालदार से लेकर मालदार, शुआइब, हर घर में खुशका खुरमा. ये हमारे तरफ से नहीं भाई, अल्लाह के तरफ से अल्लाह हमने दिया है. हम समझते हैं हमें सब भी करते हैं लोगों. हमारे तरफ से क्या भी होता नहीं, जो भी होता अल्लाह के तरफ से होता. खिलाने वाला अल्लाह है, हम कौन हो सकते हैं? वमा मिन दाब्बतिन फिल अर्दि इल्ला अलல்லாஹி ரிஸ்குஹா. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், பூமியில் இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களுக்கும் உணவு கொடுக்கக்கூடிய பொறுப்பு எம்மை சார்ந்தது, யாருடைய பொறுப்பும் கிடையாது. சுப்ஹானல்லாஹ். இன்னைக்கு அல்லாஹ்வுடைய கிருபையில எல்லார் வீட்லயுமே நல்லா இருக்கு இல்லைங்களா? குஷ்கா, பிரியாணி, கிரியாணி, முட்டா கிட்டா எல்லாம் செஞ்சிருப்பான். பெரிய அன்பர்களே, இது நாமளும் சாப்பிடணும், நம்ம மனைவி மக்களுக்கும் கொடுக்கணும். இல்லாதப்பட்ட ஏழைங்க, அல்லாஹ் அக்பர், சாப்பாடு நல்ல சாப்பாடு, ஷானாஸ் பாய் நல்ல சாப்பாடு சாப்பிட்டு வருஷ கணக்கு ஆயிடுச்சு. அப்படிப்பட்ட மக்களுக்கெல்லாம் இன்னைக்கு நாம் நம்ம சார்பாக இல்லாமல் நம்முடைய மூதையர்கள், दादा के तरफ से, दादी के तरफ से, नाना के तरफ से, नानी के तरफ से, अब्बा के तरफ से, अम्मा के तरफ से யார் யார் இந்த உலகத்தை விட்டு இறந்து போயிட்டாங்களோ அவங்க சார்பா இல்லாதப்பட்ட ஏழைங்களுக்கு கொடுத்து ஈசாலே சவாப், நன்மையை அவர்களுக்கு எத்தி வைப்பது. இது முதல் விஷயம். சுப்ஹானே, முதல் விஷயம் இது. ஷபே பராத்தில் செய்யக்கூடிய விஷயத்தில் மௌத்தா போன இவங்களுக்கு ஈசாலே சவாப், நன்மையை எத்தி வைப்பதற்காக வேண்டி நாமளும் நல்லா சாப்பிட்டு நம்முடைய மனைவி மக்களுக்கு கொடுத்து இல்லாதப்பட்ட ஏழைகளுக்கும் தர்மம் செய்யணும். ஏழையின் சிரிப்பில் இறைவன் தெரிகின்றான். அல்லாஹ் அக்பர். ஏழையின் சிரிப்பில் இறைவன் தெரிகின்றான். இது ஒன்று. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, பெரிய அன்பர்களே, இன்னைக்கு அல்லாஹ்வுடைய கிருபையில் நம்முடைய மௌத்தாக்களுக்காக வேண்டி ஏதாவது குர்ஆன்கள் ஓதி அவங்களுடைய மக்ஃபிரத்துக்காக வேண்டி துஆ செய்யணும். சுப்ஹானல்லாஹ். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பற்றி ஹஜ்ரத் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா நான் சொல்கிறாங்க, அதாவது முஸ்லீம் ஷெரீஃபிற கிதாபில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேராக என்னுடைய வீட்டுக்கு வந்தாங்க, ஜுப்பாவை கலட்டினாங்க, என்ன நினச்சாங்களோ தெரியல, வானத்தின் பக்கம் தலையை உயர்த்தினாங்க, மறுபடியும் ஜுப்பா போட்டுக்கிட்டாங்க, நேராக போயிட்டாங்க. எங்கே? ஜன்னத்துல் பக்கீ கபரஸ்தான், மதீனத்துல் முனவ்வரா, 10,000 சஹாபாக்கள் அடங்கியிருக்கக்கூடிய அந்த கபரஸ்தானுக்கு போயிட்டாங்க. நான் பின்னாடியே எந்திரிச்சு உடனே எனக்கு ஏதாவது துரோகம் செய்கிறாங்களா, என்னுடைய சக்களத்தை வேற வீட்டுக்கு போயிட்டாங்களா, இது என்னுடைய இரவாச்சே, என்கிட்ட இரவு கழிக்கணுமே, வேற மனைவி கிட்ட போயிட்டாங்களா அப்படின்னு பெண் தானே, அவங்களுக்குள்ள அந்த ஆதங்கம் இருந்தது. பின் தொடர்ந்து போய் பார்க்குறாங்க. பார்த்தா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜன்னத்துல் பக்கீல நின்று சில சூறாக்கள், சில ஆயத்துக்கள் ஓதி இருகரம் ஏந்தி கிப்லாவை முன்னோக்கி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா மௌத்தாக்களுடைய மக்ஃபிரத்துக்காக வேண்டி, பாவ மன்னிப்புக்காக வேண்டி துஆ செஞ்சுட்டு இருக்கிறாங்க. நேராக ஓடி வந்து டஸ்ஸு புஸ்ஸுன்னு படுக்கிறாங்க. யாரு? ஹஜ்ரத் ஆயிஷா சித்திகா ரதி. பெருமானார் வந்தாங்க. வந்த உடனே சொன்னாங்க, ஏன் உனக்கு இப்படி மூச்சு வாங்குது அப்படின்னு. ஏன் மூச்சு வாங்குது அப்படின்னா அவங்க சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்கக்கூடியவன், நீங்கள் எனக்கு துரோகம் செஞ்சிருவீங்கன்னு நினச்சி நான் பின்தொடர்ந்து வந்தேன். ஆனால் நீங்கள் எந்த நல்ல அமலில் இருந்திருக்கிறீங்க, எந்த காரியத்தில் இருந்திருக்கீங்க, நான் எப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலைமையில் என்னுடைய உள்ளத்தில் இந்த தவறான எண்ணம் வந்துச்சு அப்படின்னு சொன்னான். பெரிய நண்பர்களே, மௌத்தாக்களுக்காக வேண்டி இன்றைய இரவிலே ஏதாவது குர்ஆனுடைய ஆயத்துக்கள் ஓதி, சூறாக்கள் ஓதி அவங்களுடைய பாவ மன்னிப்புக்காக வேண்டி துஆ செய்ய வேண்டும். ரெண்டாவது. மூணாவது, கபர்ஸ்தானுடைய ஜியாரத்து.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனிப்பட்ட முறையில் தான் போனார். இப்போ தனியாக போக சொன்னால் போவாங்களா जी? वो भी कहा होना तो भी जाना खबरस्तान को मोहम्मद अली भाई को भेजा देखिए मोहम्मद अली भाई कौन भी ना को तुम खाली खबरस्तान ज़ियारत जागा जाओ भाई क्या बाबूजी भाई भेज देंगे तुम्हें भेजा को तो हर चीज़ जाएंगे नहीं तू जा रहा बाबा डालेंगे ஏன்னா தனிப்பட்ட முறையில் கபரஸ்தானுக்கெல்லாம் போக முடியாது. அது உருதுல சொல்லுவாங்க हिंदुस्तान जाएंगे वापस आ जाएंगे अफगानिस्तान जाएंगे वापस आ जाएंगे पेरियनबर्ले पाकिस्तान जाएंगे वापस आ जाएंगे लेकिन कब्रिस्तान जाएंगे कोई वापस नहीं आएगा. பெரியன்பர்களே அது மாதிரி தனிப்பட்ட முறையில் கபர்ஸ்தான் போய் ஜியாரத்து செய்யணும்னு செய்வாங்களா ஜி? பயந்து போயிடுவாங்க. அந்த எத்தனையோ மக்கள் மௌத் ஆகிட்டாங்க அப்படின்னா சில மக்கள் இருக்காங்க அந்த தெருவு பக்கமே போக மாட்டாங்க. பாய் அந்த தெருவு பக்கமே போன ஏன்டா இந்த பக்கம் சுற்றி போகிற? யாரோ மௌத்தா போயிட்டாங்கப்பா பயமாக இருக்குது. இன்னைக்கு அவரு நாளைக்கு நாம், இன்னைக்கு அவருக்கு சீட்டி அடிச்சிட்டாங்க நாளைக்கு நமக்கு சீட்டி அடிப்பாங்க. ரொம்ப நேரம் கிடையாது பெரியன்பர்களே. அது மாதிரி கபரஸ்தானுக்கு தனிப்பட்ட முறையில் போனால் எல்லாத்துக்குமே ஒரு அச்சம் பயம் இருக்கும் இல்லைங்களா ஷாஜான் பாய்? அதனால் இப்போ என்ன செஞ்சாங்கன்னா ஜமாத்தா அல்லாவுடைய கிருபையில் போய் ஏதாவது இங்கே யாசின் ஓதுறோம் அதை அங்கே போய் இன்ஷா அல்லாஹ் எத்தி வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு முறையில் தான் செஞ்சுருக்கிறாங்க. சார் அப்போ கபரஸ்தானுடைய ஜியாரத்து மூணாவது, கபரஸ்தானுடைய ஜியாரத்து மூணாவது. பெரியன்பர்களே நாலாவது என்ன அப்படின்னா இன்றைய இரவு விழித்திருந்து இபாதத்து செய்ய வேண்டும். வகூமு லைலஹா இந்த இரவில் தொழுக இபாதாத்து திலாவத்து ஜிக்ரு நமக்கு என்ன தெரியுதோ பள்ளிவாசல்ல இல்லை வீட்டில் தாராளமாக இபாதாத்து செய்யுங்க. வசூமு யௌமஹா மறுநாள் நோன்பு வைக்கணும், நாளைக்கு நோன்பு வைக்கணும். சுப்ஹானல்லாஹ் இந்த 5 விஷயம்தான் ஷபே பராத்துடைய சரியான உரிமையான விஷயங்கள். செய்வோமா இன்ஷா அல்லாஹ்? அல்லாஹ்வுடைய கிருபையில் எல்லாருமே சாப்பாடு இல்லாதப்பட்ட ஏழைங்களுக்கு கொடுத்துட்டு தான் வந்திருப்பாங்க. யாருமே நம்ம மட்டும் சாப்பிட்டா போதும் அல்லாவுদ্দিন போய் சகரே எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு தான் வந்திருப்போம். ஒன்று. ரெண்டாவது இன்ஷா அல்லாஹ் யாசீன் ஓதுவாங்க. அந்த யாசீன் ஓதி பெரியன்பர்லே 3 யாசீன் ஓதணும் அப்படிங்கிறது ஷரியத்தில் கிடையாது. நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன், ஷரியத்தில் 3 யாசீன் ஓதணும் அப்படிங்கிறது கட்டாயமெல்லாம் கிடையாது. சூரை யாசீன் ஓதுங்க, சூரை ரஹ்மான் ஓதுங்க, தபாரக்கல்லதி சூரா ஓதுங்க. ஹதீஸில் வருது கபுராளிங்களுக்கு வேதனை குறைக்கக்கூடிய ஒரு சூரா எது அப்படின்னா தபாரக்கல்லதியுடைய சூரா 29வது ஜுஸு. ஜிலான் 29வது ஜுஸு இருக்கு பார்த்தீங்களா, தபாரக்கல்லதி சூரா. அந்த சூரா கபருடைய வேதனையை குறைப்பதற்கு அல்லாஹ் அதிகமாக ஏற்றுக்கொள்கின்றான். அந்த சூரா ஓதலாம். இது மாதிரி அல்லாஹ்வுடைய கிருபையில் இங்கே ஓதுறோம். அதுக்கப்புறம் கபர்ஸ்தானுடைய ஜியாரத்துக்கு போவோம். ஜியாரத்து செஞ்சு அங்கே இருக்கக்கூடிய மௌத்தாக்களுக்காக வேண்டி மஃபரத்துக்காக வேண்டி துவா செய்வோம். அதுக்கப்புறம் இன்ஷா அல்லாஹ் இரவில் விழித்திருந்து இபாதத்து செய்வோம். அதுக்கப்புறம் நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் என்ன செய்வோம்? நோன்பு வைப்போம். பெரியன்பேலே ஷபே பராத்தில் ஒரு நோன்பு. பல மக்கள் என்கிட்ட கேட்டுட்டு இருந்தாங்க, நாளைக்கு வெள்ளிக்கிழமையாச்சே நோன்பு வைக்கக்கூடாதுன்னு பல பேர் சொல்கிறாங்களே, என்ன ஹசரத் விளக்கம் அப்படின்னு. அந்த விளக்கத்தை நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக ஹதரத் அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு திர்மிஸி அப்படிங்கிற கிதாபில் பதிவு செஞ்சுருக்கிறாங்க. சையதுல் ஐயாம் 7 நாட்களுடைய தலைவன் யார் அப்படின்னா ஜும்மா. அந்த ஜும்மால பெருமானார் சொல்ற 2 விஷயத்தை கொஞ்சம் தடுத்துருக்கிறான். என்ன அப்படின்னா ஜென்ரலாக பொதுவாக என்ன அப்படின்னா அதாவது ஜும்மா அன்னைக்கு நீங்கள் பிரயாணம் செய்யாதீங்க, ஜும்மா முடிச்சுட்டு பிரயாணம் செய்யுங்க. நீங்கள் பிரயாணம் செஞ்சீங்க அப்படின்னா ஜும்மா விடுபட்டு போயிடும். நிலைமை எப்படின்னு சொல்ல முடியாது. அதனால் ஜும்மா அன்னைக்கு முடிஞ்ச அளவுக்கு பிரயாணத்தை நீங்கள் அவாய்ட் பண்ணுங்க, நீங்கள் தவிர்ந்துருங்க. ஜும்மாவுக்கு பின்னாடி பிரயாணம் செய்யுங்க. 1. 2வது ஜும்மா பெருநாள், வாரத்தின் பெருநாள் அன்னைக்கு நோன்பு வைக்கிறத பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நோன்பு வச்சு ஜும்மாவுடைய தொழுகையில் உங்களுக்கு ஏதாவது இடையூறு வந்துடக்கூடாது. भाई रोज़ा है क्या भाई ढीला ढीला होगा, जुम्मा की होता नहीं ना बाबा, मैं जाता मस्जिद में पढ़ना होता नहीं, घर में तो मैं ज़ोहर की नमाज़ पढ़ लेता हूँ அப்படிங்கிற ஒரு நிலைமை ஏற்பட்டுடும். அதனால் மற்ற தினங்களில் வெள்ளிக்கிழமை நோன்பு வைக்கிறதுல இருந்து கொஞ்சம் நீங்கள் தவிர்ந்திருக்கிறது நல்லது. தடுக்கல, தவிர்ந்திருக்கிறது உங்களுக்கு நல்லது. ஏன்? ஜும்மா அடிபட்டு போகும். அதனால் இப்போ இது அப்படி கிடையாது பெரியன்பர்களே. இன்னைக்கு நாளைக்கு ஒரு நோன்பு தான் வைக்கணும். ஷபே பராத்துடைய நோன்பு 1 தான், பராத்துடைய நோன்பு 1 தான். ஆஷூரா இருக்குது பார்த்தீங்களா, முஹர்ரமுடைய நோன்பு 2, 9, 10, 10, 11. ஆனால் ஷபே பராத்துக்கு ஒரே ஒரு நோன்பு தான். இல்லை பாய் நம்ம அதிகமாக வைக்கணும் ஆசைப்படுறோம் அப்படின்னா தாராளமாக வைங்க. ஆனால் ரம்ஜானுடைய நோன்பு இன்னும் 15 நாள் தான் இருக்குது. இது சுன்னத்து, அது ஃபர்லு. இப்போ சுன்னத்தை கடைபிடிச்சி நீங்கள் ஃபர்லை விட்டுடக்கூடாது, அங்கே பலகீனம் வந்துடக்கூடாது. அதனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்துருக்கிறாங்க. வாரத்தில் 1, 2 வைங்க. ஆனால் ரம்ஜான் வருது, அதனால் தொடர்ச்சியாக நீங்கள் வைக்காதீங்க. ரம்ஜானில் உங்களுக்கு பலகீனம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இப்போ பெரியன்பர்களே ஹதீஸில் வருது ஷபே பராத்துடைய ஒரு நோன்பு ஒரு மனுஷன் வச்சா அப்படின்னா
அவருக்கு ஒரு ஆண்டினுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். குன்னியத்து தாலிபீன்கிற கிதாபில் எழுதப்பட்டிருக்கு, ஒரு ஆண்டினுடைய பாவத்தினுடைய கஃபாரா பிரதிபலனாக அல்லாஹ் தாலா அந்த நோன்பை மாற்றி அமைத்து விடுகின்றான். சுப்ஹானல்லாஹ். ஒரு நோன்பு வச்சா ஒரு வருஷம் நம்ம என்ன பாவம் செஞ்சோமோ அதனுடைய பரிகாரமாக அல்லாஹ் தாலா இந்த ஒரு நோன்பை மாற்றிடுறோம். சரிங்களா பெரியன்பர்களே, இந்த விஷயம்தான் ஷபே பராத்துடைய விஷயம். பெரியன்பர்களே, ஷபே பராத்துடைய நோன்பு நாளைக்கு ஒன்று தான். சஹருடைய கடைசி நேரம் 5:13 5:13 सहरी का आखिरी वक्त है. 5:13 சஹருடைய கடைசி நேரம். இஃப்தாருடைய நேரம் 6:32 6:32. நீயத் எப்படி வைப்போம்? பராத்துடைய இரவினுடைய ஷபே பராத்துடைய நஃபீலான சுன்னத் இது வைக்கிறது எல்லாமே நஃபீல் தான், ரம்ஜானை தவிர. நஃபீலான அல்லது சுன்னத்துன்னு சொன்னாலும் பரவாயில்ல, சுன்னத்தான நஃபீலான இந்த நோன்பை அல்லாவிற்காக வேண்டி நான் நோட்கின்றேன், அவ்வளோதான். பெரியபிலே, சஹருடைய கடைசி நேரம் 5:13 5:13 சஹரிக்கு ஆఖரி வக்து. இஃப்தாருடைய நேரம் 6:12. பெரியன்பர்களே, அதே மாதிரி பாருங்கள், அல்லாவுடைய கிருபையில் நம்ம அஹ்லே சுன்னத் வல் ஜமாத் அஞ்சுமனே இஸ்லாமியா ஜாமியா பள்ளிவாசுடைய நிர்வாகம் மற்றும் ஹிதாயத்துல் இஸ்லாம் நற்பணி மன்றம் இரண்டும் இணைந்து இன்னைக்கு அல்லாவுடைய கிருபையில் காலையில் இன்னைக்கு இரவு சஹருடைய ஏற்பாடும் பள்ளிவாசல்ல இஃப்தாருடைய ஏற்பாடும் செஞ்சிருக்கிறார். அல்லாவுடைய கிருபையில் யார் யார் நோன்பு வைக்கிறீங்களோ அவங்க இந்த சஹர்லையும் கலந்துக்கலாம், நோம்பாளிங்க. நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் பள்ளிவாசுடைய வளாகத்தில் நோன்பு திறப்பதற்குண்டான ஏற்பாடும் செஞ்சுருக்கிறாங்க 2 பேரும் இணைஞ்சு. அதனால் இன்ஷா அல்லாஹ் நோம்பாளிகள் தவறாமல் கலந்து கொள்ளுமாறு நிர்வாகத்தின் சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அல்லாஹ் தாலா இந்த ஷபே பராத்துடைய இரவிலே நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்முடைய நோய் நொடி இல்லாத வாழ்க்கையை கொடுத்து நீண்ட ஆயுள்களை கொடுத்து அல்லாஹ் தாலா உலகத்திற்கக்கூடிய எல்லா வளங்களையும் கொடுத்து சௌபாகியங்களை கொடுத்து மறுமையினுடைய எல்லா சௌபாகியங்களை எல்லா முஸ்லிம்களுக்கு தந்த அல்புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.